ம். அடடா! ம். ரொம்ப சரி. அதான் வந்து ச்சே ச்சே இல்ல சார். சார் உட்காருங்க. சொல்லுங்க சார், உட்காருங்க. ஓ! ஸோ இது விதமான சாப்பாடு ஹோட்டல்ல பார்த்தா அவ்வளவு நல்லா இருந்துச்சு. போனேன் சார். என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன ஆச்சுங்க? அது ஏன் கேட்குறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் சார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரி எல்லாம் ஆர்டர் சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லி நானும் ஏப்பா மனு கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். மேனேஜரை பார்த்து முடிக்கிறான் சார். ஹோட்டலுக்கும் மனுவுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆமாங்க சார். அந்த இதெல்லாம் எழுதி இருப்பாங்களே சார், அந்த மனு கொண்டு வான்னு சொன்னேங்க சார். அட மெனுவா? அது மெனு இல்லைங்க, மெனு. அட அப்படிங்களா? அதுக்குத்தான் மேனேஜரை பார்த்தானா? ஆமா ஆமா. ஐயோ அது தெரியல சார். சொல்லுங்க சார், நாளைக்கும் அதே ஒன்று தான் போவோம் சார். நினைச்சேன் சாப்பிட்டு ஆடுங்க சார். ரொம்ப சந்தோஷம். இப்ப சர்வர் வராரா? வந்த உடனே அவரை பார்த்து கேன் ஐ ஹேவ் யுவர் ஹோட்டல் மெனு ப்ளீஸ் அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா? சரி சரி, புரியுது புரியுது புரியுது. உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லலாமா? சரி, இது மக்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சர்வரை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, கேன் ஐ ஹேவ் யுவர் ஹோட்டல் மெனு ப்ளீஸ். அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். நீங்க சிம்பிளா ஒண்ணே தான், மெனு ப்ளீஸ். மெனு ப்ளீஸ். மெனு ப்ளீஸ். மெனு ப்ளீஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு. அவ்வளவுதான் சார். அதான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வரேன். அவ்வளவுதான். நீங்க வரல இவ்வளவு நேரத்தா சொன்னீங்கன்னா எப்படி நான் பண்ண முடியும்? சரி ஓகே, மெனு ப்ளீஸ். நான் அந்த மெனுவை தந்துடுறேன். அதுக்கப்புறம் நிறைய போட்டிருக்கிறது நிறைய, ஆனா படம் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்குது. அதுல போட்டிருக்காங்க சில்லி போட்டிருக்காங்க, சிக்கன் போட்டிருக்காங்க. அது எப்படி சார் நான் கேட்கறது? கரெக்ட். அது வந்து பேரு ஆர்டர் பண்றது அப்படிம்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதே சர்வர் வருவார் இல்லையா? ஆமாங்க சார். கொஞ்ச நேரம் மெனு கடை திருப்பி பார்த்து சர்வர் வருவார். வந்த உடனே அவர்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, இப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம், ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம். சிக்கன் 65 பண்ணல. சரி, அவரை பார்த்து என்ன சொல்றீங்கன்னா, கேன் ஐ ஹேவ் 1 சிக்கன் பிரியாணி அண்ட் 1 சில்லி சிக்கன் ப்ளீஸ். இது என்னன்னு சொன்ன? கோழி 65ன்னு சொன்னேன். கோழி 65. ஓ, உங்களுக்கு ஏத்த மாதிரியா? இது மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்க அதுக்கு என்ன பண்றீங்க, கேன் ஐ ஹேவ் 1 சிக்கன் பிரியாணி அண்ட் சில்லி சிக்கன் ப்ளீஸ். மற்றது எதுவா இருந்தாலும் எல்லாம் ஆட் பண்ணி கடைசியில ப்ளீஸ் வச்சுங்க. ஓகேங்களா? இப்ப சாருக்கு நம்ம சொல்லி கொடுத்துடலாம். சார் நீங்க என்ன பேசுங்கன்னா, ஒன்னும் இல்ல, ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சில்லி சிக்கன், அது அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல மாத்தணும். 1 சிக்கன் பிரியாணி 1 சில்லி சிக்கன் ப்ளீஸ். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் இருந்து வருவேன். ப்ரோமோட் ஆகிட்டேன். மெனு ப்ளீஸ். 1 சிக்கன் பிரியாணி ப்ளீஸ், 1 சில்லி சிக்கன் ப்ளீஸ். ஓகேவா சார்? இதுக்குங்க இத்தனை ப்ளீஸ்? எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில ஒரு ப்ளீஸ் போட்டா போதும். இப்ப பாருங்க சார். ஆஹா, ஆரம்பிச்சுட்டாக்கையா. மெனு ப்ளீஸ். 1 சிக்கன் பிரியாணி 1 சில்லி சிக்கன் ப்ளீஸ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பார்ப்போம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சோ பாத்தீங்களா மக்களே, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு பண்றோம். இப்போ நான் சொல்லக்கூடிய லென்த்தியான வேர்ட்ஸை நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷா யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர்த்துக்கு சார் நம்மளுக்கு இவ்வளவு பெருசாலாம் வர முடியாது, சார் மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்கு சோம்பேறி இங்கிலீஷா சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் கத்துக்குங்க. ஓகேவா? இன்னொரு எபிசோட்ல உங்களுக்கு இன்னொரு சிச்சுவேஷனோட இன்னொரு வேர்ட்ஸோட நான் சொல்ல வரேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்றேன். நன்றி.